Hi, Samanna, Capital Market Academy channel. So, இன்னைக்கான currency நிலவரம் currency report பார்க்கலாம். So, பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மணி மந்த்ரா. They say money does not solve all the problems, but it will surely solve all of pain. So, எனக்கு பணம் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயம் தான் இங்க தெரிய வருது. ஓகே, சரி நம்ம அனாலிசிஸ் போயிடும். ஸோ இன்னைக்கான கரன்சி ஸ்பாட் ரேட் விச் இஸ் RBI ரெஃபரன்ஸ் ரேட். அக்கார்டிங் டு RBI ரெஃபரன்ஸ் ரேட் USDINR இன்னைக்கு 83.18 பைசாவிலையும், GBP 103 ரூபா 96 பைசாவிலையும், யூரோ 89 ரூபா 18 பைசாவிலையும், எண் 56 ரூபா 40 பைசாவிலையும் இருக்கிறது. ஸோ கரன்சி நம்ம ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூரோ பார்க்கலாம். ஸோ யூரோ வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் 89.48. ஸோ அங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எகைன் ஃபர்தராக கீழே வந்திருக்கு. டே லோ பார்த்தீங்கன்னா 89.23 பைசா, ஹை வந்து 89.40. ஸோ நேற்று லோவை விட ஹை கீழே தான் இருக்கு. ஸோ க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் 22 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து அன்னைக்கு முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் வந்தது, ஃபர்தராக நல்லாவே கீழே வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஹை வந்து எங்கேயுமே வந்து மேலே பெருசாக போகல. ஸோ இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 பைசால தான் டோட்டல் மார்க்கெட்டே போயிருக்கேன். ஸோ கீழே வந்து பெருசாக மேலே போகிறதுக்கு எங்கேயுமே முயற்சி பண்ணலாம். வெறும் 8 பைசால ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் ஃபுல்லாக மூவ் ஆயிருக்கு. பொசிஷனல் ட்ரேடர்ஸுக்கானது பார்க்கலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பார்க்கும்போது நல்லா இங்கே ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மேலே வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தூரத்தில் வந்து இது கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 32 பைசா தான். ஸோ இங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த மந்த் பிகினிங் வந்து அடைச்சிட்டு ஒரு செஷன் தவிர மற்ற எல்லா செஷனும் பார்த்தீங்கன்னா இந்த 32 பைசாவில் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ மேபி இது வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் வந்து மேலே போகிறதுக்காகவும் இருக்கலாம், ஃபர்தராக கீழே போகிறதுக்காகவும் இருக்கலாம். பட் நமக்கு இண்டிகேட்டர் வைஸ் பார்க்கும்போது இந்த மைனஸ் டிஎம்ஐ கண்டினியூஸ் கீழே வந்துட்டு இருக்கு. இந்த கன்சல்டேஷன் வந்து கீழே தான் வரும் இது. பட் ப்ளஸ் டிஎம்ஐ வந்துட்டு இங்கே பார்த்து ஒரு டிவைஜன்ஸ் மாதிரி இங்கே காட்டிட்டு இருக்கேன். ஸோ மேபி நாளைக்கு ஏதாவது இங்கே மேலே வந்ததுன்னாக்கா அன்டில் வந்து ஒரு 8960 தாண்டி ஒரு நல்ல க்ளோசிங் வராமல் நம்ம இது மேலே வருதுன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் ஒரு டெசிசிவாக இந்த சேனல் விட்டு கீழே இறங்கினது மட்டும்தான், அட்லீஸ்ட் ஒரு 89 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதற்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் நம்ம டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜிபிபி பார்க்கலாம். ஜிபிபி இன்னைக்கு 62 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் 104.42. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 104ன்னு சொல்லலாம். 42 பாயிண்ட் ஓப்பனிங்லேயே டவுன். ஸோ அங்கிருந்து ஃபர்தர் கீழே வந்து 103.73 வரை வந்திருக்கு. க்ளோஸ் டு க்ளோஸ் பேஸில் 62 பாயிண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீழே வந்தது. தென் ஃபர்தராக வந்து கொஞ்சம் சைட்வேஸில் வந்தது. சரி, ஒரு இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே வருமானம் எதிர்பார்த்தோம். பட் எகைன் ஃபர்தராக கீழே தான். ஸோ டோட்டல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஆஃப்டர் த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 பாயிண்ட்ல தான் டோட்டலாகவே ஃபர்தராக கீழே வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் பார்க்கும்போது 69 பாயிண்ட், 70 பைசா வந்து இன்னைக்கு வாலட்டில் நல்ல ஒரு ஹியூஜ் வாலட்டில்னு சொல்லலாம். பொசிஷனல் பார்க்கும்போது நமக்கு ட்ரெண்ட்னு பார்க்க வரும்போது இது நல்லா வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இப்போ நல்லா இது வந்து ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸோ இந்த சேனல் பிரேக் பண்ணணும் அப்பர் சைட்டுக்கு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா சேனல் ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து கீழே வந்துட்டு இருக்கேன்.
பார்க்கலாம். சப்சிக்வெண்ட் டேஸில் அது எப்படி வருது அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம JPY பார்த்து விடலாம். JPY ப்ரீவியஸ் க்ளோஸ் 56.68, ஓப்பனிங் 56.59. ஸோ நெகட்டிவில் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 பைசா நெகட்டிவ் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கீழே இறங்கல, நல்லா மேலே தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேப் மட்டும் இன்னைக்கு கவர் ஆயிருக்கு இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு 4 பைசா வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேப் வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு மெயின் ஃபர்தராக வந்து நல்ல மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கான வாலட்டாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து பார்த்தோம்னாக்கா நம்ம இது வரைக்கும் ஒரு 15 பைசா தான். ஸோ இங்கே பார்க்கறது இன்னும் ஒரு பெரிய ரேலி மாதிரி தெரிஞ்சால் கூட ஒரு 15 பைசா தான் வந்து ஒரு ரேலி வந்திருக்கு. ஸோ இது யூஸ்வல் வாலட்டாலிட்டியை விட இது கம்மி தான். ஒரு 25 பைசா வரைக்கும் இருக்கும் JPY பொறுத்த வரைக்கும். இது நார்மல் டேஸை விட இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு. பொசிஷனல் ஒரு டைரக்ஷன் பார்க்கும்போது ஸ்டில் வந்து இது ஒரு கன்சாலிடேஷன் பேஸ்லேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி இப்போ கீழே வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. மேபி இந்த சப்போர்ட் ஜோனை விட நல்ல ஒரு டிசிசிவ் மேலே வருது, க்ளோசிங் வருது அப்படின்னாக்கா ஒரு 56-90 மேலே கிட்டத்தட்ட 57 வரைக்கும் வந்துச்சுனாக்கா ஃபர்தராக மேலே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம் எப்படி பண்ணுது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம USDINR பார்க்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸ் 83.19 பைசா, ஓப்பனிங் 83.15 ஒரு 4 பைசா வந்து கீழே வந்திருந்தா கூட அங்கேருந்து ஃபர்தர் பெருசாக கீழே இறங்க 1 பைசா தான் கீழே வந்தது. அண்ட் அங்கேருந்து நல்ல மூவ்மெண்ட் ஒரு 14 பைசா வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பட் க்ளோஸ் பேசிஸில் ஒரு 6 பைசா வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே அது நல்லா முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாட்டமில் இருந்து சரி கிட்டத்தட்ட 10 பைசா ஒரே டைரக்ஷன் 8ஆக வந்திருக்கு. முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே வந்து முடிஞ்சிருக்கு. இங்கிருந்து ஒரு 3 பைசா கீழே இறங்கியிருக்கு. ஸோ பொசிஷன் இது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கான மூமெண்ட் இது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் கேண்டில் நெகட்டிவ் முடிஞ்சது பார்க்கும்போது கொஞ்சம் பியர்ஸ் கண்ட்ரோல் எடுத்த மாதிரி தெரியுது. பட் இண்டிகேட்டர் வைஸ் பார்க்கும்போது புல் வந்து பெரிய லெவலில் ஒரு புல்லிஷ் ஷேட் வந்து பெரிய அளவில் சேச்சுரேட்டடாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அப்சைட் கொடுத்தா கூட இது வந்து சேச்சுரேட்டடாக தான் இருக்குது. பட் மைனஸ் கேமே தொடர்ந்து கீழே வந்திருக்கு. நாளைக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் இது கீழே வருதுன்னாக்கா இது இங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கும், VDXும் திரும்ப ஆரம்பிக்கும். நம்ம வந்து யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இதோட மூவ் ஃபர்தர் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம அது பார்க்கும்போது அந்த அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து USDINR உடைய ஆப்ஷன்ஸ் செயின் அது எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு. இன்னைக்கு 83.18 பைசானது RBI ரெஃபரன்ஸ் ரேட்டு, ஸ்பாட் ரேட். ஸோ இது பேஸ் பண்ணி தான் இந்த நாளைக்கு என்ன ஸ்பாட் ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் செட்டில்மெண்ட் இருக்கும். இன்னைக்கானதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு எங்கே எக்ஸ்பைரி ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 83.12 இருந்து 83.25. ஸோ இந்த ஜோன்லேயே தான் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இங்கே எக்ஸ்பைரி கரன்சி எக்ஸ்பைரிக்கு ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இது மற்ற ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி, உதாரணத்துக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரியோ இல்லாட்டி MCX கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ் மாதிரியோ எண்ட் ஆஃப் தி டே எக்ஸ்பைரி ஆகாது. பட் இது பார்த்தீங்கன்னாக்கா மிட்லேயே முடிஞ்சிடும். மத்தியானம் வந்து 12:30 மணிக்கே வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். 12:30 மணிக்கு மேலே இந்த கான்ட்ராக்ட் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த கான்ட்ராக்ட் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் பார்க்கும்போது நாளைக்கு எக்ஸ்பைரி எங்கே முடியலாம் அப்படின்னாக்கா 83.12:50 83.25 முடியலாம். ஸோ இப்போ ஸ்பாட் ரேட் 83.18 நம்ம பார்த்தோம் மேலே. ஸோ கால் புட் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்கே மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த மணியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையிலையும் வந்துட்டு இதை வந்து இதுக்கோட கீழே இருக்க தான் ரைட்டர்ஸ் விரும்புவாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். சரி, புட் ஆப்ஷனை பார்க்கும்போது
எகெயின் வந்து ஃபர்தராக ரொம்ப டவுனில் போச்சு அப்படின்னாக்கா 82 12 கீழே போச்சுன்னாக்கா இது எல்லாமே வந்துட்டு இந்த மணி ஆகிடும். ஸோ இது ரைட்டர்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஒஸ்ட் கம் ஒஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் முடியலாம். பட் லாட் ஆஃப் ப்ராபபிலிட்டி இந்த ஜோனில் 83 12 83 25 வந்து இதோடைய செட்டில்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு லார்ஜ்லி நம்ம கெஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் பேஸ்ட் ஆன் த FY இது கால் அண்ட் புட் ஆப்ஷனுடைய ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் வச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்ம வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு கஸ் தான். பட் நாளைக்கு ஓப்பனிங்கில் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் USDINR பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம அவர் பிக் பாஸ் US டாலர் அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 ஹவர் ஷார்ட்டில் US டாலர் நல்லாவே வந்து ஒரு ரேலியில் தான் இருக்குது. ஸோ அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே எங்கேயுமே வந்து ஒரு தொய்வு இல்லை. இங்கே வந்து ஒரு பிரேக் அடித்த மாதிரி தெரியுது. மேபி இது வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்குது. ஸோ மேபி அது கீழே எவ்வளோ தூரம் வரலாம். ஸோ அது மாதிரி கீழே மாதிரி வந்தது அப்படி ஒரு 2 3 கேண்டில் வந்தது அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து இப்போ நம்ம USDINR பார்த்தோம் இல்லையா. ஸோ 83 12 25 தான் இருக்கும். இல்லை அதிகம் போச்சுன்னா 83 12 ஒட்டி அங்கே முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வீக்லி பார்க்கும்போது இது நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொமெண்டமில் இருக்குது. அதோடைய டைரக்ஷன்லேயே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் 106 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நாளைக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துலேயே போய் ஒரு கன்சல்டேஷனோடு முடிஞ்சது அப்படின்னா கூட ஸ்டில் அடுத்த வாரத்தில் இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து அடுத்த வாரத்தில் வருமா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமான்றது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5.63 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இதே இருக்குது. ஸோ 8 பார் அப்படின்றது 8 வாரத்தில் 2 மாதம்னு இது நடந்திருக்கு. ஸோ 2 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் வர வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மேபி அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் தான் இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கொஞ்சம் நல்ல பிக் மூவ் அப்படின்னாக்கா மேபி நெக்ஸ்ட் வீக்கெண்டில் இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த 106 ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி இது மேலே வந்தது அப்படின்னாக்கா நம்ம USDINR இன்னும் ஃபர்தராக வந்து 8350 வரைக்குமே அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி போகும் பட்சத்தில் மட்டும்தான் மேபி யூரோ வந்து கீழே வரும். நான் சொன்னதே ஒரு ஜோனில் கன்சல்டேட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக் மேலே போச்சுன்னா யூரோ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வர வாய்ப்பு இருக்குது. JPYINR நல்லாவே கீழே வரும். இதுதான் அதனுடைய ஒரு ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். இது வந்து ஒரு லெர்னிங் பண்ண வீடியோ தான். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்காதீங்க. எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் வித் யுவர் செபி கைடன்ஸ் ரிஜிஸ்டர்ட் பேஸ்டோட கைடன்ஸோட எடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.